பக்தி கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் கலைப்பிரியா பழனி. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னா தீபா அருளாளன் மேம் தான் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேம். குரு பயிற்சி ஆரம்பிக்க போது ஒவ்வொரு மக்களுமே இந்த உச்ச குரு நமக்கு என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எதிர்பார்ப்புல இருக்காங்க. ஏன்னா நிறைய பயிற்சிகளை பார்த்துட்டாங்க. குரு பயிற்சின்னு வரும்போது நல்ல விஷயங்கள் தான் நடக்கும்னு சொல்றதுனால எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா மேம்? சோ இந்த உச்ச குரு பொதுவா என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாருங்க? பொதுவாவே பாத்தீங்கன்னா நிறைய பேர் சனி பயிற்சிக்காக காத்துட்டு இருப்பாங்க. நம்மளுக்கு சனி நல்லது செய்வாரா அப்படின்னு. அது எதனால காத்துட்டு இருக்கிறது அப்படின்னா ஒரு பயம், ஒரு பீதியோட காத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாரோட மனசுலயும் என்ன அப்படின்னா குரு எல்லாருக்கும் நல்லதுதான் செய்வாரு அப்படின்னு நம்புவாங்க. ஆனா அது 100% உண்மை அப்படின்றது கிடையாது. குருவும் பாத்தீங்கன்னா பாதகமான சூழ்நிலையில வரும்போது கெடுப்பாரு அப்படின்றது உண்மை. பட் சனி அளவுக்கு கிடையாது அப்படின்றதுனால ஓகே அப்படின்னு சொல்லலாம். அட் த சேம் டைம் பாருங்கம்மா, இப்ப வரக்கூடிய குரு பயிற்சி இப்ப மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பாத்தீங்கன்னா பயிற்சி ஆகுறாரு. உச்சம் பெற்று அங்க அமர போறாரு. இந்த உச்ச குரு நீங்க கேட்கும் போதே அப்படிதான் கேட்டீங்க. இந்த உச்ச குரு என்ன ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னா எல்லா ராசிகளுக்கும் நல்லது செய்ய போறாரு. 12 வருடம் கழிச்சு திருப்பி இவர் கடகத்துல இன்னொரு முறை உச்ச குரு வரணும் அப்படின்னா திருப்பி 12 இயர்ஸ் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பாத்தீங்கன்னா இந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால இந்த வருஷம் கடகத்துல இவர் உச்சம் பெற்று அமர்றது. சனி பாத்தீங்கன்னா எந்தெந்த ராசிக்கெல்லாம் ஃபேவர் இல்லாம இருக்காரு. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா சிம்மம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லைங்களா, அஷ்டமத்து சனியில. கன்னி இவங்கெல்லாம் யாரும் இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்றதுக்கு அளவுக்கு இல்ல. இவங்க கஷ்டத்துக்கு எங்க கஷ்டம் இன்னும் மட்டமா தாங்க இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுலதான் இருக்காங்க. இப்ப சிம்மம் அஷ்டமத்து சனினாலையும், கன்னி பாத்தீங்கன்னா கண்டக சனினாலையும், அதே மாதிரி தனுசு அர்த்தாஷ்டம சனினாலையும், கும்ப பாதம் சனினாலையும், அதே மாதிரி மீனம் ஜென்ம சனினாலையும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லைங்களா. அப்ப இவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கு? முதல் ராசி மேஷத்தை விட்டுட்டோம். மேஷம் நிறைய சனி 7 நாட்டு சனியில கஷ்டப்படுறாங்க. ஆக இவங்க எல்லாருக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த உச்ச குருனோட 9ஆம் பார்வை சனி மேல படுதுமா. அப்ப சனி மேல படுறதுனால சனி ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. பெருசா கெடுபலன்களை இவங்களுக்கு கொடுக்க போறது இல்ல. இவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ரிலீஃப். மத்த ராசிகளுக்கு ஆல்ரெடி அவர் நல்லது செய்யக்கூடிய பொசிஷன் தான் இருக்காரு. என்ன குருனோட பார்வையினால சனி மந்தன் முடவன் நிதானமா செய்வான். குருனோட பார்வைப்பட்டதுனால கடகடகடன் நிறைய நற்பலன்கள் செய்ய போறாருமா. இது ஒரு பெரிய பிளஸ். எல்லா ராசிகளுக்குமே நல்லா இருக்க போகுது. இப்ப நல்லா இருக்க போகுது அப்படின்னும் போது நிறைய பேர் வீடு வாங்கணும் அப்படின்னு, நீங்க வீடு வாங்குவீங்க அப்படின்னா நான் பங்களா வாங்குவேன்னு யோசிப்பாங்க. கார் வாங்குவீங்க அப்படின்னா ஜாக்வார் வாங்குவோமா அப்படின்னு யோசிப்பாங்க. உண்மை என்னன்னா தராதரத்தில் எவ்வுயிரும் தழைக்கும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க இந்த தராதரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா அவங்களோட படிப்பு, வாழ்க்கை, செய்யக்கூடிய தொழில், அவங்க செய்யக்கூடிய செலவுகளுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது ஒவ்வொரு உயிருக்கும் இருக்குமா, அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. கண்டிப்பா மேம். ஒவ்வொரு உயிருக்கும் அவங்க செய்யக்கூடிய செயல்கள், அவங்க வேலைகள் அதெல்லாம் பொறுத்து மாற்றங்கள் நடக்கும். சோ நல்ல விதமான மாற்றங்களே கொடுப்பாரு குரு அப்படின்னு சொல்லியிருக்கோம். தனுசு ராசி குரு 8ஆம் இடத்துக்கு வர போறாரு. சோ அஷ்டமத்து குருவால ஏதாவது பயம் இருக்குமா, பயப்படலாமா, இல்ல கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாமா? இல்லம்மா, பொதுவா பாத்தீங்கன்னா ஓடினவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படிம்பாங்க. இது ஜோதிடத்துல ஒரு பழமொழி உண்டு. அதுக்கு ஒரு கதையே சொல்லுவாங்க. மொத்தமா 2 திருடன் போனாங்களாம். ஒரு திருடன் என்ன பண்ணானா எல்லா இடத்துலயும் இருக்கிறத மொத்தமா அந்த திருடன் இன்னொரு திருடன் கிட்ட பேக்கப் பண்ணி கொடுத்து வெளி வரைக்கும் ஆட்டோல ஏத்தி விட்டுட்டு, நான் இன்னொரு ரூம் மட்டும் நம்ம திருடாம இருக்கல, அதை நான் போய் பாக்குறேன், நீ இதை பத்திரமா கூட்டு போய் சேர்த்து அப்படின்னானா. அந்த மாதிரி சேர்த்தி அனுப்பிச்சான் பாத்தீங்களா. அந்த ஆட்டோல போனவனுக்கு 9ல குருவான். இவன் அந்த ரூம்குள்ள போகும்போது அலாரம் அடிச்சு மாட்டிக்கினானா. இவனுக்கு 8ல குருவான். அவன் போனவன் இவன் வரவே இல்லைன்னு அவன் பக்கவசத்துல ஆயிட்டான். இவன் மாட்டிக்கினான். இதுக்கு நிறைய கதை சொல்லுவாங்க. ஓடினவனுக்கு 9ல குரு, அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படின்றதுக்கு. அப்ப 8ல குரு வரும்போது நம்ம 4 பக்கமும் ட்ராப் ஆயிடும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இது உண்மைதானா? இது இப்ப நம்ம அப்படி உண்மையை எடுத்துக்கணும்ன்ற அவசியமே இல்லை. காரணம் என்னன்னா 2 பக்கமும் உங்களை சேஃப்கார்ட் பண்ற மாதிரி இருக்கு. குருனோட நேரடி பார்வை விருச்சிகத்துல இருக்குமா, அதே மாதிரி குருனோட நேரடி பார்வை மகரத்துல இருக்கு. 2 பக்கமும் உனக்கு குருனோட பார்வை இருக்கு. ஃபர்ஸ்ட் விஷயம். அப்ப நீ நடுவுல இருக்கு, பெருசா கவலைப்பட வேண்டாம். அதுக்கும் மேல உனக்கு பாவ ரீதியா சொல்லணும்னா 2, 4, 12ல குருனோட பார்வை. அதான் 12 2 பாவத்திலயும் குருனோட பார்வை இருக்கு. அப்ப நீ ஃபர்ஸ்ட் விஷயம் பயப்பட வேண்டியதுல 8ல குரு உச்சம் பெற்று அமர்ந்திருக்க. அப்ப திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வுகள், திடீர் சந்தோஷம் அப்படின்ற மாதிரி வரும். திடீர் தனப்பிராப்தி அதுவும் வரும். பிளஸ் இதழ் மைனஸ் ஏதாவது இருக்கா, சாலிடா இருக்கு. கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். எதுல கவனமா இருக்கணும்? சேர்க்கையில கவனமா இருக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம். மரபு வழி சொத்துக்கள் ஏதாவது இருக்கு, நான் அங்கங்க இன்னைக்கு வசதி வாய்ப்பு இருக்குங்க, இன்னைக்கெல்லாம் நாயா சம்பாதிப்பேன், குருவி சேர்க்கிற மாதிரி சேர்த்து அங்கங்க இடம் வாங்கி போடுறேன், தயவு செஞ்சு போய் பாருங்க. புரியுதுங்களா? விட்டுறாதீங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து எங்க குடும்பத்துல கொடுத்தாங்க,
அந்த பூர்வீக சொத்தை நான் போய் பாக்குறதே இல்லை. தயவு செஞ்சு போய் பாருங்க. உங்க முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அதை வாங்கினாங்க. அது 1 சென்ட் இடமானா இருக்கட்டும், 1,00,000 இடமானா இருக்கட்டும், அவங்களோட கஷ்டம் அப்படின்றதுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் இருக்கு. போய் பாருங்க. எங்களுக்கு ஹிடன் சீக்ரசிஸ் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கு. ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கு, கொஞ்சம் கவனமா இருக்கு. ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கு. நைட் டைம் 2 வீலர் ஓட்டுறதை அவாய்ட் பண்ணும். சிம்பிள். கவனமா இருந்தா மட்டும் போதும், பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வந்துட முடியும். இந்த ஜோதிடர்கள் என்ன சொன்னாங்க, நல்லா இருக்கு நல்லா இருக்கு, நாங்க எதுல கவனமா இருக்குன்னு சொல்லவே இல்லை. இதுங்கெல்லாம் சொல்லியிருந்தா நாங்க கொஞ்சம் உஷாரா இருந்திருக்கோம் அப்படின்ற பேரும், அதாவது பாவமும் பழியும் எங்களுக்கு வேணாம் அப்படின்றதுக்காக சொல்றோம். புரியுதுங்களா? பிளஸ் என்ன, 2ஆம் பாவத்தை பாக்குறாரு. குடும்பத்துல காசு நடமாட்டம் இருக்கும், நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். 4ஆம் பாவத்தை பாக்குறாரு. சாலிடா தனுசு வீடு கட்டும், வீடு கட்டுவாங்க. இடமாற்றம் தொழில் மாற்றம்ன்றது உண்டு. அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட், அம்மா வழி சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும். 12ஆம் பாவத்தை பாக்குறாரு. வெளிநாட்டு வாழ்க்கை, வெளிநாட்டு படிக்க போறது, வெளிநாடு வேலை செய்ய போறது. அதே மாதிரி நல்லா சாப்பிட்டு நிம்மதியா தூங்குவாங்க. இங்க 8ல உட்கார்றது பெரிய மைனஸ்னா இதெல்லாம் எப்படி நடக்கும்? அதுக்கும் மேல விருச்சிகத்திலயும் குருனோட பார்வை, மகரத்திலயும் குருனோட பார்வை. நம்ம ஒரு பெரிய பெரிய பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் காடோட போறாங்க பத்தியா? அந்த மாதிரி உங்களுக்கு முழு பாதுகாப்பா குருவே இருக்காரு, உங்க ராசியாதிபனே இருக்காரு, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா மேம். இந்த வம்பு வழக்குகள் எல்லாம் ஏதாவது அதிகமா வருமா, இல்ல தீர்க்கக்கூடிய காலமா இது இருக்குமா மேம்? ஏற்கனவே இருந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீருமா? சாலிடா தீர்ந்து நற்பலன்கள் வந்துரும், ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு ஃபேவரா வரும் அப்படின்ற வாய்ப்பு கிடையாது. அவுட் ஆஃப் த கோர்ட் நம்ம செட்டில் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா விற்கக்கூடிய மத்தியஸ்தர்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி விற்கணும். புரியுதுங்களா? இது வரைக்கும் வம்பு வழக்கு இல்ல அப்படின்னா பூர்வீக சொத்தை பராமரிங்க. இல்லைன்னா வம்பு வழக்கு வரதுக்கான வாய்ப்பு எல்லாருக்கும் இல்ல, கொஞ்சம் பேருக்கு உண்டு. கண்டிப்பா மேம். இந்த மறைமுக எதிரிகள், ரகசிய எதிரிகள், இவங்களோட இதெல்லாம் எப்படி இருக்கும்? இன்னமும் அது அதிகமாக வாய்ப்புகள் இருக்கா, இல்ல அவங்க எல்லாம் காணாம போயிடுவாங்க, ஒரு நிம்மதி எனக்கு கிடைக்கும்ன்ற நிலை வருமா? காணாம போயிடுவாங்கன்னு சொல்ல முடியாதுமா. அதிகமாவதுக்கு வாய்ப்பு, தனுசு அந்த வாய்ப்பை கிரியேட்டே பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா காணாம போயிடுவாங்கன்றது இல்ல, தொடரும் அப்படின்னு சொல்லலாம். தொடரும் தொடரும் தொடரும். இன்னுமா இவங்க வந்து நல்ல கம்ஃபர்ட்டா இருக்க போறாங்க, வீடு கட்ட போறாங்க, வெளிநாட்டுக்கு பிள்ளைங்களை அனுப்ப போறாங்க, இல்ல வெளிநாட்டுக்கு இவங்களே போறாங்க, அந்த மாதிரி சூழ்நிலையில இருக்கவங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்துல சந்தோஷம் நிம்மதி எல்லாமே இருக்க போது. அப்ப அவங்களுக்கு எதிரிகளுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கதானே செய்யும். கண்டிப்பா. 8ல குரு வந்து அமர்றாரு அப்படின் போது புதுசு புதுசா முளைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. காணாம போறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தொடரும். பட் பெருசா அவங்கள பத்தி இவங்க யோசிக்கணும்ன்ற அவசியமே இல்லை. அவங்களால இவங்களை ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படி வேணா சொல்லிக்கலாம். பட் இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் கண்டிப்பா இவங்க போய் பராமரிக்கும். கண்டிப்பா மேம். பண வரவு அப்படிங்கிறது ஏதாவது இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, அது மூலியமா வராம ரொம்ப நாள் இழுத்தடிச்சிட்டு இருந்திருக்கும். அந்த பணம் எல்லாம் இந்த காலகட்டத்துல வந்து சேரும், சாலிடா வரும். அந்த திடீர் அதிர்ஷ்டம், திடீர் மாற்றம், திடீர் நிகழ்வுகள், அதுல இந்த இன்சூரன்ஸ், பிஎஃப் காசு, இந்த எல்ஐசி இது போட்டு வச்சிருந்ததுங்க, எங்க மாமனார் பேர்ல போட்டிருந்தது, எங்க மாமனார் இறந்துட்டாரு, அதுக்காக நாங்க நிறைய நடக்கிறோம், அதெல்லாம் வரல இவ்வளவு நாளா, அதெல்லாம் வந்து அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. கண்டிப்பா மேம். இப்ப இவங்க என்ன மாதிரியான பரிகாரங்கள் எல்லாம் செய்யலாம்? பொதுவா தனுசு அப்படின்னாலே சிவ தனுசு தான் நாங்க சொல்லுவோம். எப்பயுமே தனுசுல நீ பிறந்துட்டியா, சாமி தயவு செஞ்சு சிவ வழிபாடு பண்ணு. சிவ வழிபாடு பண்ணா உன் வாழ்க்கை வேற லெவல்ல மாறும். இது நிதர்சனமான உண்மை. எனக்கு பெருசா சிவனை பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் உண்டுமா. நாங்க சுய ஜாதகம் பார்க்க வரும்போதே சொல்லுவேன், நீங்க சிவனை கும்பிடுங்க அப்படின்ப. எங்களுக்கு சிவனை பிடிக்காதுன்னே நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், அது வந்து எப்படின்னாமா, நாங்க வந்து எங்களுக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும் அதனால நீ கும்பிடு அப்படின்ற இன்டென்ஷன் கிடையாது. பட் தனுசுனாலே சிவ தனுசு. அப்ப நீ சிவனை வழிபாடு பண்ண 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 உன் வாழ்க்கை மேன்மை நோக்கி போகும். அப்ப நான் சொல்லுவேன், சரி உங்களுக்கு சிவனை வழிபாடு பண்ண பிடிக்கலையா, உங்களுக்கு என்ன கடவுளை வழிபாடு பண்ண பிடிக்குது, அவங்க சில கடவுள் சொல்லுவாங்க, அங்க நீங்க வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, விழுந்து விழுந்து கூட வழிபாடு பண்ணுங்க. இங்க போய் கோயில சும்மா உட்காந்துட்டு வாங்க, சும்மா பரவாயில்ல, சும்மா உட்காருங்க. நான் உங்களுக்கு பிடிக்கலனா கூட அங்க போய் போனை பார்த்துட்டு நீ ஈசனை பார்க்கணுன்ற அவசியமே இல்லை, நீ அங்க போய் உட்காரு, நல்லதுன்ற. சிவ வழிபாடு மேன்மை தரும். கண்டிப்பா.